Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு கேக்குறீங்களா? அது என்ன அப்படினு கேட்டிங்கனா ஜாவா வந்து fully object oriented programming language-ஆ? இல்ல. அது ஏன் அப்படிங்கறதையும் அத எப்படி வந்து சால்வ் பண்றதுங்கறதையும் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டெர்ம்ஸ் வந்து பார்க்க போறோம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜாவா வந்து நம்ம நிறைய வந்து என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா oops language, object oriented programming language அப்படினு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் ஜாவாங்கிறது 100% வந்து object oriented programming language கிடையாது. ஏன் அப்படினு கேக்குறீங்களா? இப்போ அதுல வந்து primitive data types இருக்கு. அதாவது int, boolean, char எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. primitive types. ஓகே, அதுக்கு வந்து fixed size-உம் கொஞ்சம் மெமரி தான் தேவைப்படும். அதனால தான் ஜாவால அதை வச்சிருக்காங்க. சரியா? பட் இப்போ வந்து இந்த primitive types-ஐ நம்மளால ஆப்ஜெக்ட்டா மாற்ற முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ரேப்பர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அது எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ரேப்பர் கிளாஸ்க்கு உள்ள ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் டைப்பாகவும் ஆப்ஜெக்டை வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டுங்கிறது ப்ரிமிட்டிவ் டைப் இல்லையா? அதை வந்து இன்டீஜர் அப்படின்ற கிளாஸ் வந்து ரேப்பர் கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்டீஜர் ரேப்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. அது வந்து ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்ட்டுக்கான அதே ஃபங்க்ஷனாலிட்டியை அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி கேருக்கு கேரக்டர், பூலியனுக்கு பூலியன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எல்லா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கும் வந்து ஒரு ரேப்பர் கிளாஸ் இருக்குது. சரியா? அதுக்குள்ளே உள்ள மெயினான மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். அதை வந்து ஜாவா 5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரேப்பர் கிளாஸ்க்குள்ளே அந்த ரெண்டு கான்செப்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னோன்னா சிம்பிள், அந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸை டைரெக்டாக வந்து ரேப்பர் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றும். சரியா? நம்ம வந்து மேனுவலாக வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரேப்பிங். ஓகே, அன்பாக்சிங்கிறது வந்து என்னென்னா அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். ஆப்ஜெக்டை திரும்பி வந்து ப்ரிமிட்டிவ் டைப்பாக மாற்றும். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்படி இதாக மாற்றுறது. ஸோ இதனால் வந்து ரேப்பர் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து மேனுவலாக இந்த ஆட்டோ பாக்ஸிங் அன்பாக்சிங் பண்ணாமல் ஸோ எக்ஸ்ட்ரா கோட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இதை மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னுமே வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்வியூவில் இந்த கொஸ்டினை கேட்டால் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட், ஜாவாங்கிறது கான்ஃபிடென்ட்டாக நாட் ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் இருக்குது. இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது. சரியா? ஸோ ஆனால் இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேப்பர் கிளாஸ்க்குள்ளே உள்ள மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அதை வந்து ஆட்டோ பாக்ஸிங் அன்பாக்சிங் தான். ஆட்டோ பாக்ஸிங்கோட வேலை என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா, ப்ரிமிட்டிவ் டைப்பை ஆப்ஜெக்டாக மாற்றுறது, அன்பாக்சிங்கிறது ஆப்ஜெக்டை ப்ரிமிட்டிவ் டைப் மாற்றுறது. இதுதான் இதோட மெயின் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.